பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஹரீஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா புதுசா ஒரு புரட்சி பண்ணி இப்ப கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? தாவேகா அரசு இப்பதான் வந்திருக்காங்க. இப்பதான் வந்து ஆட்சி அமைச்சு ஒரு மாத காலம் ஆகிறது. இன்னையோட ஒரு மாத காலம் ஆகுது. ஸோ அவங்களுக்கு 6 months மினிமம் 6 months கிராஸ் ஆனாதான் நம்ம வந்து அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். மேக்ஸிமம் 6 months மினிமம் ஒரு 3 months நம்ம டைம் கொடுத்தாகணும். அப்பதான் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதிகாரிகள் மாற்றம் நிறைய இருக்கு. பட் வந்து என்ன சொல்றது, அதிகாரிகள் மாற்றம் நிறைய இருந்தாலும் துறைகள்ல அங்கங்க பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. போன கவர்மெண்ட் என்னென்னலாம் பிரச்சனை வச்சுட்டு போயிருக்காங்களோ அதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கே அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. புதுசா எதையும் வந்து செயல்படுத்த முடியாத சூழல்ல நம்ம சிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். உதாரணத்துக்கு மின்சாரத்துறையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நிறைய மின்வெட்டுகள் தொடர்ச்சியா இருக்கிறத பார்க்க முடியுது. மின்துறை அமைச்சர் அவர் வந்து சிடிஆர் நம்பர் தொடர்ச்சியா அதிகாரிகளோட ஆலோசனை ஈடுபட்டு இருக்காரு. நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆன்மீகத்துறையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சகோதர நண்பர் ரமேஷ் வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு கோயிலுக்கும் பயணப்பட்டு இருக்காரு. ஒவ்வொரு கோயிலையும் இருக்கிற அதிகாரிகளை சந்திச்சு அங்க என்ன பிரச்சனை இருக்கு என்னங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு 3 months மினிமம் 3 months மேக்ஸிமம் 6 months தேவைப்படும். 3 months 6 months கேப்புக்குள்ளதான் உங்களுக்கு தெரியும் இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது. ஸோ அது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டுடைய செயல்பாடு பற்றி நம்ம எதுவும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க இந்த அதிகாரிகள் மாற்றம் சொல்றீங்க. இவங்க பதவி ஏற்ற உடனே சில பல விஷயத்துல இந்த வந்தே பாரதம் விஷயமா இருக்கட்டும், திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், இது எல்லாமே திமுக என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதே இவங்க ஃபாலோ பண்றாங்க. 2.0 அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அதுல ஒரு முக்கியமா இன்னொன்னு என்ன பார்க்கப்படுதுன்னா, கோர்ட்டே வந்து கவலை தெரிவிச்சாங்க. என்னன்னா டிவிஎஸ்சில அருண் அவர்களை நியமித்தது. அவர் நம்ம இவங்களே இப்ப தற்சமய முதல்வராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களா இருக்கட்டும், சட்டத்துறை அமைச்சராக சிடிஆர் அவர்களா இருக்கட்டும், இல்ல பொதுப்பணித்துறை எல்லாருமே வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவர் வந்து இங்க இருக்கக்கூடாது தேர்தல் அதிகாரிட்ட. பட் இன்னும் அவர் தொடர்றார் அப்படிங்கிறப்ப ஒரு சமரச பேச்சுவார்த்தை தாவேகாக்கும் டிஎம்கேக்கும் போயிட்டு இருக்குங்கிறாங்களே. சமரச பேச்சுவார்த்தை போல நான் பார்க்கல. பட் என்னன்னா அருண் ஐபிஎஸ் மூலமா கடந்த கால தவறுகள் எல்லாம் சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முதலமைச்சருக்கு இருக்கப்ப நான் பாக்குறேன். அந்த வகையில தான் நேரு மீதான அந்த வழக்குல வந்து நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல இந்த தாவேகா அரசு அவங்க சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் கூட கேட்டாங்க, முந்தைய உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த தீர்வு வந்து நாங்க எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், கோர்ட்டுடைய ஆர்டர் வர வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லப்போ இல்ல அந்த வாக்குறுதி எங்க அரசை கட்டுப்படுத்தாது, புதிய அரசை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இப்போதைய பீரியட்ல வந்து சொல்லிடுறத பார்க்க முடியுது. ஸோ நிறைய மாற்றங்கள் இருக்கு. பட் வந்து அருண் ஐபிஎஸ் மேல நம்ம வந்து போன பீரியட்ல அவர் தனிச்சையா செயல்பட்டாரா இல்ல வந்து மேலிடத்தின் உத்தரவின் காரணமா அவர் அப்படி செயல்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால அருண் ஐபிஎஸ் உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேஎன்ஆர் விவகாரத்துல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி விவகாரத்துல வந்து கவர்மெண்ட் வந்து ஆளுநர் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிறைய ஒரு சந்தேகம் வருதுன்னா, குறுக்கிட்டு மன்னிக்கவும், செந்தில் பாலாஜி அமைச்சரா இருந்தா நம்ம போய் கவர்னர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கலாம். இது இப்ப சபாநாயகர்கிட்டயே நம்ம பர்மிஷன் வாங்கிடலாம். ஏன்னா ஒரு எம்எல்ஏ. அதை தாண்டி ஏன் இவங்க கவர்னர்கிட்ட போறாங்க? இதெல்லாம் ஒரு தள்ளி போற விஷயமா தானே பார்க்கப்படுது. சபாநாயகர் ஓகே சொன்னா நம்ம வழக்கு பதிவு பண்ணிடலாம்ல. இல்ல உங்களுக்கு செந்தில் பாலாஜி அமைச்சரா இருந்த காலகட்டத்துல நடந்த ஒரு ஊழல் அப்படிங்கிறதுனாலையும் அதை தாண்டி வந்து இதை டிவிஎஸ்சி விசாரிக்கிறத தாண்டி சிபிஐயும் இடியும் விசாரிக்க வேண்டிய சூழல் தள்ளப்படுது அப்படிங்கிறதுனால இடி தான் இதுக்கு வந்து பர்மிஷன் கேட்கறாங்க அப்படிங்கிறதுனாலதான் ஆளுநருடைய அனுமதி கேட்டிருக்காங்க. ஒருவேளை டிவிஎஸ்சி விசாரிக்குது அப்படின்னா டிவிஎஸ்சி விசாரணைக்கு வந்து ஆளுநர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி டேரக்டா விசாரணை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் வந்து இடி தான் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. நாங்க இதை விசாரிக்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க தமிழக கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது எந்த அமைப்பு விசாரணைக்கு உட்பட்டது, அதுக்கான தகுதி என்ன, இடி இதை விசாரிக்க முடியுமா, அதுக்கான அந்த விசாரணை அமைப்பு வந்து தமிழ்நாட்டுல இது போன்ற வழக்குகளை விசாரிக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் ஆராயறதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட இது அனுப்பிச்சாங்க. கவர்னர் கிட்ட வந்து டிவி கவர்மெண்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் கவர்னர் பரிசீலிச்சிருக்காரு, லீகல் ஆலோசனைகள் எல்லாம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம்
அனுப்பின அடுத்த நாளே பெர்மிஷன் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து டிவிகே கவர்மெண்ட் சைட்ல நிறைய இது மாதிரியான வழக்குகள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக திமுகவுக்கு சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் வைத்திலிங்கம் உட்பட பல பேருடைய வழக்குகள் வந்து விசாரணைக்கு எடுக்க போறதா சொல்றாங்க. பொன்முடி அவர்களுடைய செம்மன் குவாரி வழக்கு அந்த இதெல்லாம் எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வழக்குடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் நம்ம வந்து அருண் ஐபிஎஸ் உடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க முடியும். சங்கர் சொல்ற மாதிரி ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு அருண் ஐபிஎஸ் செயல்படுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்ற மாதிரி அப்படி எதுவும் நினைக்கிறேன். பட் இது இந்த மாதிரியான வழக்குகள்ல அவருடைய போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாதான் அருண் ஐபிஎஸ் அவர் வந்து முந்தின ஆட்சி காலத்துல அவரா சுயமா செயல்பட்டாரா இல்ல மேயரத்தின் பிரஷர் காரமா செயல்பட்டாரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அமைச்சர் அவர்களோட செயல்பாடுகள் உடனே ரீல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் வந்து குற்றச்சாட்டு, அது எதிர்கட்சிகள் அப்படிதான் செய்வாங்க. பட் அதை தாண்டி நம்ம பார்த்திருப்போம், அவங்க எங்க போனாலுமே ஒரு மைக்கோட போறதுங்கிறது அவங்க சொல்றது இன்னும் ஒரு ஊர்ஜினப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. எங்க ஒரு ஆய்வோ எந்த ஒரு இடத்துக்கு போனாலோ இப்ப அறநிலையத்துறை அமைச்சர் சில செயல்பாடுகள் பாராட்டத்துக்குரியதா இருந்தாலும் அங்க போய் இது எவ்வளவு நிலம் இருக்கு, சொத்து எப்படி இருக்கு, வாடகை பாக்கி இருக்கா, கோர்ட் வந்து கண்டிச்சிருக்காங்க. வந்து அறநிலையத்துறைங்கிறது வெறும் நீங்க பினான்ஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பார்க்காம அங்க இருக்க தின்பண்டங்கள்ல இது டேட் கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி செயல்பாடுகள் பண்றப்ப இது ஒரு ரீல்ஸ் மோகம் ஆட்சியா தான் நிஜமால இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இல்ல, அறநிலைத்துறையில வந்து கோவில் தொடர்பான நிலங்கள் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சு அதை ஆய்வுக்குட்படுத்த சொல்லி அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டிருந்தா எனக்கு தகவல் இருக்கு. அதை தாண்டி கோவில்கள்ல விற்கப்படுற உணவு பொருட்களாகட்டும் அதனுடைய தரம் என்ன இருக்கு எப்படி என்னங்கிறதெல்லாம் பார்க்கும் பணியும் அமைச்சரை சார்வதா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா விற்பனைங்கிறது கோயிலுக்குள்ள நடக்குது. நம்ம சட்ட ரீதியா பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்க கூடாது. பட் அது கோயிலுக்குள்ள நடக்குது அப்படிங்கிறப்ப அதனுடைய பொறுப்பும் அறநிலைத்துறை சார்ந்ததா இருக்கு. ஸோ அதனால அறநிலைத்துறை அமைச்சர் அதை பார்க்க வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுறாரு. அதை தாண்டி உங்களுக்கு வந்து மற்ற அமைச்சர்கள் வந்து கேமராவோட போறாங்க அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. கீர்த்தனா அவர்கள் வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ரீல்ஸ் எல்லாம் வேற போட்டிருந்தாங்க. அதுக்கு பாராட்டுகளும் இருக்கு, எதிர்ப்புகளும் இருக்கு. பட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி வீடியோஸ் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சாரங்களை முன் வச்சுதான் வந்து இந்த தாயக அரசு அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால அவங்க இது ஒரு புது யுக்தியா எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நம்ம வந்து 60 ஆண்டு கால ஆட்சிகள்ல வந்து திமுக அதிமுக நேரடி அரசியல் செஞ்சிருக்காங்க. அவங்க களத்துக்கு நேராக போய் பார்த்துருக்காங்க. பெரிய அளவுல கேமராவும் இதுவும் வீடியோவும் எடுத்து நம்ம பார்த்ததுல கேமரா கையில பிடிச்சி பார்த்தது கிடையாது. பட் இந்த சூழல் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மாறிருக்கு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஏற்றபடி கம்ப்ளீட்டா எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறப்போ இது அவசியமா இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் என்ன பொறுத்தவரை நீங்க வந்து ஒருவேளை நீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இந்த மியூசிக் இல்லாம அப்படியே ஒரிஜினல் பிடிச்சா அப்படியே நீங்க போடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாம வந்து நீங்க உங்களை நீங்களே ஹைட் பண்ணிக்கிற மாதிரி சில மியூசிக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. எத்தனை வேண்டிய வீடியோவே நான் பார்த்தேன். அவங்க தன்னை ஹைட் பண்ணிக்கிற மாதிரி சில மியூசிக்ஸ் எல்லாம் வந்து வீடியோல போட்டிருந்தாங்க. அது அவசியம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். உண்மை என்னவோ அதை நீங்க வெளிப்படுத்த போவீங்க. அதுக்கு வந்து நீங்க ஹைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கிறதெல்லாம் தெரியும். தாண்டி செய்திகள்ல நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அதனால வந்து நீங்க வீடியோ போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வீடியோ போடுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம அப்படியே ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ரா ஃபுட்டேஜ் அப்படியே அப்லோட் பண்ணாலே போதும் அப்படிங்கிறத நான் விரும்புறேன். நீங்க இப்ப கீர்த்தனா அமைச்சர் அவர்களை பத்தி பேசினால இப்ப நம்ம பார்த்திருப்போம் மசகான் டாக் அப்படிங்கிற நிறுவனம் வந்து நம்ம கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போயிட்டு இப்ப ஆனா அவங்க வந்து வேறு மாநிலத்துக்கு போன செய்திகள் பாக்குறோம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வருதா? இதை பத்தி அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஏன்னா நம்மள்ட்ட வந்துட்டு இப்ப நம்மள கைவிட்டு போய் மத்த மாநிலத்துக்கு போயிடுச்சுல. இந்த நிறுவனம் வந்து மார்ச் மாதமே தமிழகத்தை விட்டு வெளியேறுவதா ஒரு தகவல் இருந்தது. நிறைய ஆங்கில நாடுகள்ல இது தொடர்பான செய்திகள் அப்பவே வந்தது. அப்போ இருந்த திமுக அரசு இதை வந்து கொஞ்சம் கேர் கொடுத்து கொஞ்சம் கவனமா இது கையாண்டிருந்தா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆட்சி பொறுப்பேற்ற 10 நாட்கள்லயே வந்து ஒரு கவர்மெண்ட் பிடிக்கல, ஒரு கவர்மெண்ட் செயல்பாடு பிடிக்கலன்னு இந்த நிறுவனம் வெளியே போக மாட்டாங்க. ஸோ அதனால வந்து இந்த பிரச்சனையை வந்து தாவேக அரசு திணிக்கிறது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை சரியா இருக்குன்னு நான் பார்க்கல. பட் இதை வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தாவேக அரசுக்கு இருக்கு. இப்போ
சோ தாவேக அரசு இந்த விவகாரத்துல என்ன பிரச்சனை இருக்கு, இதனால இது எதனால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டறிஞ்சு இதை சரி செய்யக்கூடிய முயற்சிகளை இறங்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாரும் விரும்புறது. இன்னைக்கு கூட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு, வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, இது சம்பந்தமா என்ன என்ன நடந்தது, என்ன பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது, பேக் டிராப்ல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணி எங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன கேட்டா வெள்ளை அறிக்கையை தாண்டி இதை வந்து துரிதமா செயல்பட்டு இந்த முதலீடுகள் எல்லாம் வந்து வேறு மாநிலத்துக்கு செல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும். அதை செஞ்சா போதும்னு நான் நினைக்கிறேன். வெள்ளை அறிக்கைங்கிறது இந்த விவகாரத்துல அவசியமற்றதுன்னு நான் பார்க்கிறேன். தொழில்துறையில நீங்க வந்து இத்தனை கோடி முதலீடுகள் வந்திருக்கு, இந்த முதலீடுகள் வந்து நாங்க இப்படி செயல்படுத்த போறோம், நீங்க அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தா பிரச்சனை இல்லை. பட் இந்த விவகாரங்கள்ல வெள்ளை அறிக்கை அவசியமற்றதுன்னு நான் பாக்குறேன். தாவேக அரசுக்கு ஒரு பொறுப்புணர்வு தேவை. இந்த மாதிரியான விவகாரங்கள்ல கூடுதல் பொறுப்புணர்வு தேவை. இந்த மாதிரி விவகாரங்கள்ல வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாரிகள் வந்து குறிப்பா வந்து அனுபவமிக்க அதிகாரிகள் பக்கத்துல வச்சுக்கணும். நிறைய அதிகாரிகள் மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. அனுபவமிக்க அதிகாரிகள் நிறைய பேர் பல்வேறு துறைகள்ல வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் முக்கியமான துறைகள்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான அனுபவமிக்க அதிகாரிகளை போட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப நம்ம இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, சிங்கப்பெண் நேற்று அது முதல் தடவை வந்து தள்ளி போய் நேற்றைய தினம் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்படி திமுக வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க திட்டத்துக்குன்னு பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்களோ, இது எங்களோடது தான், இது ஒன்றும் ஒரு பெருசா இல்லை, இது ஒரு தனியா காவல் நிலையமே பெண்களுக்குன்னு தனியா அம்மா அமைச்சாங்க, நம்ம பார்த்துருப்போம். அந்த பேட்ரோல், பிங்க் பேட்ரோல், அம்மா பேட்ரோலா இருக்கட்டும், எல்லாமே நாங்க கொண்டு வந்ததை சின்ன ஒரு ட்ரோன் ஷாட்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு எங்களோடத ஒரு மாறுதலா தான் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னாங்க. இதுல பேசு பொருளா அமைஞ்சது அங்க இப்ப அவர் முதல்வர் ஆயிட்டாரு, இருந்தாலும் அவரோட படத்தோட இதை வந்து அங்க வாசிச்சது அதுவும் ஒரு பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. பேங்க் வாத்தியங்கள் வந்து விஜய் அவர்களுடைய படத்துல இருக்கிற ஒரு பாடலை வந்து இசையமைச்சாங்க. அதை என்னை பொறுத்தவரை தவிர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் பாக்குறேன். முதலமைச்சரை மகிழ்ச்சி படுத்தணும்னு அதிகாரிகள் தரப்புல இருந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு, திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு, இப்பவும் தொடருது. அதை முதலமைச்சர் வந்து ரசிச்சிருக்காம அதை தடுத்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை தாண்டி வந்து இந்த பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிறது 2019 வந்துச்சு. 2019 நிர்பயா திட்டத்தின் கீழே, நிதியின் கீழே அந்த பிங்க் பேட்ரோல் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிறது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தோட தொடர்புபடுத்தி அவங்களோட ஒத்துழைச்சு நடந்த ஒரு திட்டமா இருந்தது. பட் இப்போ வந்து இந்த சிங்கப்பெண் திட்டம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு தனி பிரிவா இதை அமைச்சு இதுக்குன்னு தனி அதிகாரிகள் இருந்துச்சு. இதற்கு இந்த பிரிவின் கீழே வந்து தனியா போலீஸ் காவலர்கள் நியமிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, நீங்க பெட்ரோல் மட்டுமே வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நீங்க ஊருக்குள்ளா நீங்க சுத்துங்க, பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு பாருங்க, பாதுகாப்பு இல்லாத இடங்கள்லாம் நீங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்றதை தாண்டி தனியா ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுக்குறப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் சாதகமான ஒரு சூழல் ஏற்படும் பெண்களுக்கான பாதுகாப்புல. ரெண்டாவது, வழக்குகள் பதிவு செய்யப்படுவது அப்படிங்கிறது இன்னும் எளிமையா இருக்கும். ஏன்னா அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல எல்லா விதமான வழக்குகளும் போய் தேங்கி நிற்குது, நிறைய வழக்குகள் தேங்கி இருக்குது. அது மாதிரியான வழக்குகள் இந்த மாதிரி பிரிவுகள் கீழே வரும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தனி கவனம் செலுத்த முடியும். ஸோ அந்த தனி கவனம் செலுத்துறதுனால பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது துரிதமா கிடைக்கக்கூடும். அதை தாண்டி வந்து நீங்க பெட்ரோல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கடந்த ஆட்சி காலத்துல நான் பார்க்கலாங்க. குறிப்பா ஒரு 40-50 இடங்கள் வந்து அவங்க பிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த இடங்களுக்கு காலேஜஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆகட்டும், பஸ் டிப்போட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க வந்து பெரும்பாலும் பெட்ரோல்ஸ் டிப்பாட்டி இருப்பாங்க. பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சதுன்னா அந்த ஏரியாவுக்கு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்டா ஆல் அரௌண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா இதை வந்து பரவ விட்டுருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால வந்து இந்த திட்டத்துக்கும் அந்த திட்டத்துக்கும் மாறுபாடுகள் நிறைய இருக்கு. பட் நீங்க கொண்டு வந்த அந்த திட்டத்துடைய விரிவாக்கம் தான் இது அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த அரசுமே வந்து புதுசா ஒரு திட்டத்தை கொடுக்க முடியாது. இந்த அரசால வந்த உடனே புதுசா நீங்க வந்து இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி இதுக்கு வந்து நாங்க இவ்வளவு செலவு பண்ணி புதுசா நாங்க திட்டம் கொண்டு முடியாது. இருக்கிற திட்டத்தை விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. பட் இந்த விரிவாக்கத்துல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அந்த திட்டத்தை அப்படியே நாங்க வந்து பேர் மாத்தி எல்லாம் கொடுக்கலாம் தேவைப்பட்ட. பட் சேஞ்சஸோட அதுக்கு ஒரு தனிப்பிரிவு ஏற்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்புக்கு தனியா ஒரு அமைப்பு உருவாக்கி அதன் கீழே ஒரு தனி காவலர்கள் நியமிச்சு அந்த கேசஸ் எல்லாம் தனியா எடுத்து நடத்தணுங்கிறதுக்காக தனியா ஒரு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அதுக்கு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கி இருக்காரு.
கூடுதல் தொகையை ஒதுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது நேற்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அதனுடைய நீட்சியா இருந்தாலும் கூடுதல் என்ன சொல்றது மாறுதல்களோட இந்த திட்டங்கள் அமலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் எப்படி திமுக ஒரு கட்டத்துல வந்து அதிமுகல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் முக்கிய பொறுப்பு கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவோட இவங்க தான் வந்து அங்க வந்து இதா இருந்தாங்க, கோல் வச்சு இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப தாவேக்காலையும் நடக்குது. பிரச்சாரத்துல நம்ம பார்த்திருப்போம், தீய சக்தி திமுகன்னு சொன்னாங்க. ஆனா மற்ற கட்சிகள் அப்படின்னு ஒரு இலக்காரங்களே நம்ம வச்சுக்கலாம். அப்படி பேசின அதிமுகல தான் இப்ப தாவேக்கா ஐக்கியம் மாறாங்க. அவங்க மேலாம் வழக்கோ எதுவோ பதியப்படுறது இல்லை, எந்த இதா இருந்தாலும் சரி. அப்ப என்ன ஒரு புதிய அரசியல் விஜய் அவர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கறது? இது ஒரு அடுத்த ஒரு திமுகவோ இல்ல அதிமுக மாதிரி தானே இருக்குன்னு ஒரு பேசு பொருளாமே. இல்ல, தாவேக்கா தொடங்கப்பட்ட போது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இரண்டு கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் விஜய் அவர்களுடைய பிரச்சாரமாகட்டும், விஜய் அவர்கள் எடுத்த கேம்பெயின்ல இருந்து அவருடைய அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து அதிமுகவுடைய அரசியலை கையில் தான் அவர் பேசிட்டு இருந்தார் தொடர்ச்சியா. எம்ஜிஆர் அவர்களை புகழ்வதாகட்டும், சொல்லி ஜெயலலிதா அவர்களை புகழ்வதாகட்டும், கம்ப்ளீட்டா வந்து நாங்க 77 மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய அரசியலை தான் கையெடுத்துட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல போனா தீய சக்தி திமுக அப்படிங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் செல்வி ஜெயலலிதா அவர்களும் முன் வச்ச ஒரு கேம்பெயின். அதை அதிமுக பெரிய அளவில் கண்டுக்கல. பட் தாவேக்கால இருந்து விஜய் அவர்கள் தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி ஓம் சக்தி பராசக்தி தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினே வந்து பெரிய அளவுல எடுத்தாரு. ஸோ இதை அதிமுக பண்ணல அப்படிங்கிறதுனால அவங்க தோல்வி சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லணும். அதை தாண்டி வந்து தாவேக்கால இன்னைக்கு ஐக்கியமாகறாங்க அப்படிங்கிறதுனால மட்டும் நடவடிக்கைகள் எடுக்கப்படாது அப்படின்னு நான் பார்க்கல. நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. பட் ஸ்டில் என்னன்னா உங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு ஒரு மாற்ற தாவேக்கா இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அதிமுகவில் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல இளம் இல்லை, உங்களுக்கு வந்து மரியாதை இல்லை, உங்களை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க தாராளமா தாவேக்கால வந்து இணையலாம் அப்படிங்கிறது தான் வந்து அமைச்சர் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து அதிமுகவுக்கு மாற்றா அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா இதை வந்து இன்னொரு அதிமுகனே நீங்க நினைச்சுக்கோங்கிற அமைச்சர் ஆதவர்ஜுனா. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு மாற்றா இன்னொரு அதிமுகவை தாவேக்கா பிறந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த வகையில வந்து எனக்கு இது மாற்றம்னு நான் பார்க்கல. இது அதிமுகவோடைய இன்னொரு பரிமாண உருவமா இந்த தாவேக்கா இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். திமுக இன்னும் அந்த தோல்வியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ற மனநிலை இல்லையா? உடனே அவங்க வந்து ஜென்சி அந்த இது நம்ம கூட்டம் பார்த்திருப்போம், அது ஒரு பேசு பொருளாகவும் நகைச்சுவாகவுமே இருந்தது. இங்க வந்து ஒரு தனி மனித தாக்குதல் ஒரு இன்னும் அக்செப்ட் பண்ணாமையே அவங்க வந்து ஒரு இதுலயே இருக்காங்களா? மேயர் பிரியா அவர்களோட நடவடிக்கை வந்து இப்ப முக சுளிக்கிற மாதிரியே இருந்தது. சோ இதெல்லாம் வந்து திமுகவுக்கு இன்னும் விஜய் அவர்கள் ஜெயிச்சது அக்செப்ட் பண்ண முடியலையோ? ஜென்சிக்கு அவங்க தனியா ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. இந்த கூட்டத்துல அந்த ஜென்சி பிரிவுல இருக்கிற இளைஞர்கள் யாரும் கலந்து கொண்ட மாதிரி நான் பார்க்கல. பெரிய அளவில் அப்படி யாரும் கலந்துக்கிட்ட மாதிரி நான் பார்க்கல. எல்லாமே தெரிந்த முகங்கள், பழைய முகங்களா இருக்காங்க. டிஆர்பி ராஜா உட்பட எல்லாமே வந்து ஏற்கனவே அரசியல்ல இருந்த முகங்களா தான் இருந்தாங்க தவிர யாரும் புதுசா அரசியலுக்குள்ள வந்த முகங்கள்னு நான் யாரையும் பார்க்கல. சென்னையிலும் நடந்திருக்கு, கோயம்புத்தூர்லயும் நடந்திருக்கு. 2 கூட்டங்களையுமே நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஸோ இது வந்து திமுகவினுடைய அந்த ஜென்சி கூட்டம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அது ஜென்சி கூட்டமே கிடையாது. அது திமுகவினுடைய தோல்வியை மறைப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு சாதாரண கூட்டம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான் அதை தாண்டி அவங்களுக்கு தோல்வி அக்செப்ட் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்டா ஆமா, அக்செப்ட் பண்ண முடியல அவங்களால. ஸ்டாலின் அவர்கள் தோற்பாருன்னு அவங்க நினைச்சு பார்க்கல, ஸ்டாலின் தோற்றிருக்காரு. அதை தாண்டி அவங்க அது எதனால அந்த தோல்வி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத ஆலோசிக்காம அவங்க இன்னுமே வந்து நாங்க புதுசா அரசியல் கையாள போறோம், நாங்க இன்ஸ்டால வந்து கட்சியை வளர்க்க போறோம். இன்ஸ்டால கட்சியை வளர்க்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இன்ஸ்டால நீங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டுட்டு ஒரு ரீல் போட்டா அது வந்து வைரல் ஆக போகுது, இல்ல வந்து அது பேசுபொருள் ஆக போகுது. அது வந்து வளர்ச்சி கிடையாது. எதனால தோற்றோம் அப்படிங்கிறது கண்டறிஞ்சு நீங்க அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். இப்ப சேகர்பாபுவால தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் தோற்றுருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதிகாரிகள் வந்து ஸ்டாலின் அவர்களை திருவாரூர்ல கண்டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, அப்படி இல்லைன்னா சேப்பாக்கத்துல கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதை மீறி நீங்க இங்க கண்டெஸ்ட் பண்ணுங்க, நான் ஜெயிக்காத வைக்கிறேன்னு சொன்னது சேகர்பாபு. சேகர்பாபு அவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்க திமுக தொண்டருடைய கேள்வியா இருக்கு. அதே மாதிரி பரந்தாமன் அவர்கள் இன்னும் வெளிப்படையா கேள்வி எழுப்பியிருந்தார்.
என்னுடைய தொகுதி எனக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இருந்தாலும் நான் வந்து திமுகவுக்காக வேலை செஞ்சேன். அப்படி இருந்தும் திமுக சென்னையில பெரும்பாலான தொகுதிகளை தோற்றுருக்குன்னா அதுக்கான காரணத்தை கண்டறியும். உள்ள இருந்து திமுகவுக்கு அகேன்ஸ்டா வேலை பார்த்த எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும்ங்கிற ஒரு குரலை வந்து தேர்தல் முடிவு வெளியான அன்றே அவர் முன்னிச்சிருந்தார். சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்எம்எல்ஏஸ் ஆகட்டும், திமுக மூத்த தலைவர்கள் இவங்க எல்லாம் வைக்கிற குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுத்து அதை சரி செஞ்சாதான் வந்து திமுக அடுத்த ஸ்டெப் நோக்கி நகர முடியும். நீங்க வந்து ஜென்சி மாநாடுகள் நடத்துறதாகட்டும், நீங்க இன்ஸ்டால நீங்க கட்சியை வளர்க்குறீங்கிற பேர்ல 60 வயது 70 வயது முதியவர்களை வச்சு நீங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. இது வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. இது வளர்ச்சி கிடையாது, ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. நிறைய ட்ரோல் மெட்டீரியல்ஸ் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் எதிர்பார்க்கறாங்க. ரெண்டாவது நீங்க உண்மையை பேசணும். நீங்க எங்கேயும் உண்மையை பேச மாட்டீங்க. அதுதான் வந்து திமுக இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை. திமுக அப்படின்னா வந்து எல்லா விஷயத்தையும் மறைத்து விட்டு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தவறான தகவல் சொல்ற கட்சி திமுக அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதை மாத்திட்டு உண்மையை சொல்லுங்க. இதுவரைக்கும் என்ன நடந்தது, இந்த திட்டங்கள்லாம் நாங்க கொண்டு வந்தோம், ஆனாலும் எங்களுக்கு நீங்க வாக்களிக்கலையே அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் மக்கள் அதை கேட்பாங்க. அதை விட்டுட்டு நாங்க வந்து கலைஞர் பீரியட்ல நாங்க எப்படி இருந்தோம், அண்ணாவுடைய ஆட்சியில நாங்க எப்படி இருந்தோம், அண்ணாவுடைய ஆட்சியில வந்து அரிசி ஒரு ரூபாய்க்கு 3 கிலோ அரிசின்னு சொல்லிட்டு கடைசியில 1 கிலோ 1.5 கிலோ 1 கிலோ தான் கொடுத்தாங்க. அதுதான் அண்ணாவுடைய ஆட்சி. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில வந்து அது இன்னும் மோசமாச்சு. திமுகவுடைய மின்வெட்டு கட்சி அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து திமுக ஒரு அவப்பேறு ஏற்படுத்தின ஒரு ஆட்சியா வந்து 2011 காலகட்டங்கள்ல இருந்ததுன்னு சொல்லலாம். ஊழல்களுக்கு பேர் போன கட்சியாகவும் திமுக மாறுச்சு. குடும்ப கட்சியாகவும் திமுக மாறுச்சு. செம்மொழி மாநாட்டுல வந்து தமிழர்கள் எல்லாம் பின்னாடி தள்ளி உட்கார வச்சுட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. சோ அப்படியே ஒரு சூழல். ரெண்டாவது இலங்கை தமிழர்கள் பிரச்சனையாகும். இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில வந்து உண்ணாவிரதம் இருக்கிறங்கிற பேர்ல காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் ஒரு 2 மணி நேரம் கேப்ல மெரினால போய் படுத்துக்கிட்டு ஏர்கூலர் சுத்தி ஏர்கூலர் படுத்துக்கிட்டு நான் உண்ணாவிரதம் இருக்கேன் பாசிதம்பரம் சொன்னேன். பாசிதம்பரம் அப்படி ஒண்ணுமே சொல்லல. பாசிதம்பரம் நாங்க வந்து போர் நிறுத்தத்துக்கான நடவடிக்கை இறங்கியிருக்கோம், நாங்க பேச்சுவார்த்தை இறங்கியிருக்கோம் தான் சொன்னாரு. ஆனா போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி கருணாநிதி அன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு. அதனால எத்தனை ஈழத்தமிழர்கள் வந்து இறந்தாங்க வெளியில வந்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க கணக்குட்டாங்க. நிறைய சொல்லலாம். சோ இப்ப வந்து உண்மைகளை பேசணும். நீங்க உண்மைகளை பேசுங்க. நாங்க வந்து மீத்தேன் திட்டத்துக்கு வந்து தெரியாம கையெழுத்து போட்டுட்டோம், மீத்தேன் திட்டத்தினால என்ன பாதிப்பு வருதுன்னு நீங்க தெரியல அப்படின்னு உண்மையை சொன்னீங்கன்னா ஓகே. மீத்தேன் திட்டத்துக்கு நாங்க கையெழுத்தே போடல, நீட் தேர்வு எல்லாம் கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில தான். அதான் நீங்க உண்மையை சொல்லணும். அதை சொல்லாம வந்து நீட் தேர்வை கொண்டு வந்தது பாஜக இப்ப நீட் தேர்வு கொண்டு வந்துச்சு, நீட் தேர்வு அறிமுகப்படுத்தினது திமுக காங்கிரஸ். அதை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கட்டாயப்படுத்திச்சு நாடு முழுவதும். நீதிமன்றத்தின் மூலமா போய் நீங்க நீட் தேர்வு ரத்து பண்ணணும். நீதிமன்றம் வந்து அனுமதிச்சா நீட் தேர்வு ரத்தாயிடும். அதை விட்டுட்டு இந்த சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறதாகட்டும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயமே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா வந்து இந்த இந்த ஏமாற்று வேலைகளை தொடர்ச்சியா செய்யறதுனாலதான் வந்து திமுக மேல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மதிப்பு இல்லாம இருக்கு. சோ உண்மைகளை பேசி இதெல்லாம் மாற்றம் கண்டா மட்டும்தான் திமுக வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். ஆனா அடுத்த கட்டத்தை நோக்கி நகராம தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தாவை காட்சி 3 மாதத்துல 6 மாதத்துல கவிழும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்போ இதேதான் சொன்னார். 3 மாதத்துல ஆட்சி பெறும், 6 மாதத்துல ஆட்சி பெறும், 98 10 108 112 அப்படின்னு சொன்ன ஒரு கணக்கு சொன்னாரு. சோ அது மாதிரி இஷ்டத்துக்கு என்னதையா சொல்லிட்டு இருந்தா மக்களை ரசிக்க மாட்டாங்க. மக்கள் வந்து திமுக மேல இன்னும் பெரிய ஒரு அதிருப்தி நோக்கி மக்களை வந்து தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். காலில் 2 இறுதியான கேள்வினா, முதல்ல இது வந்து இப்ப நம்ம பார்த்துருப்போம், சட்டம் ஒழுங்கு தான் திமுகவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் போதைப் பொருளோட விஷயம் ரெண்டுமே. ஆனா இது ரெண்டுமே வந்து இப்ப விஜய் அவர்கள் வந்து வந்தோடனே ரெண்டுத்துக்குமே அது நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறார். பட் இந்த மின்வெட்டு நீங்க சொன்னீங்க, திமுக தோக்குறதுக்கு ஒரு மின்வெட்டு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அது இப்ப தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆள் தரப்புல என்ன சொல்றாங்க, திமுக ஆட்கள் தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா அமைச்சரா இருக்கட்டும் எல்லாருமே சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க? திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப அவங்களோட செயல்பாடு ரொம்ப வீரியமா இருக்கும். மீத்தேன் அவங்க தான் கொண்டு வந்தாங்க, நீட் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. பட் அதை வந்து பிஜேபி மேல பழி போட்டு அவங்க சிறந்த ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டாங்க. சோ இதை சமாளிப்பாரா? உங்களுக்கு எதிர்கட்சியா திமுக சிறப்பா செயல்படுவாங்க. பட் இன்னைக்கு வந்து எதிர்கட்சியா அவங்க செயல்படலைன்னு நான் பாக்குறேன். அந்த இடத்த அதிமுகவுடைய ஐடிவிங் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அவங்களுடைய அதிமுக ஐடிவிங் இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் தாவேக அரசு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து
இன்னும் கவனமோட செயல்படணும் அப்படிங்கிறதுதான் நான் எதிர்பார்க்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது. அதே மாதிரி போதைப் பொருள் விவகாரத்துல வந்து போதைப் பொருள் விற்பனை இன்னும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதெல்லாம் தடுக்கணும். ஸோ அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நாங்க வந்து 1.2 2.1 வந்து போன கவர்மெண்ட் வந்து போதைப் பொருள் ஒழிப்புக்குன்னு ஏதோ கண்துடைப்புக்காக ஏதோ சில நாடகங்கள் எடுத்தாங்க. அது மாதிரி இல்லாம செயல்ல களத்துல இறங்கி வேலை பார்க்கணும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. அதை செஞ்சாங்கனாலே வந்து எனக்கு தெரிஞ்சு பாதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். மின்சார பிரச்சனை, மின்சாரத்துறையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இஷ்யூ ஆகட்டும், தற்காலிக ஊழியர்கள் பிரச்சனை, சேலரி இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல மின்சாரத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா நிதி அப்படின்னு பார்த்தோம்னா, நிதி அப்படிங்கிற அந்த விஷயத்துல வந்து அவங்க கம்ப்ளீட்டா டவுன்ஃபால் தான். கடந்த 3 ஆண்டுகள் இதான் இருக்கு. ஸோ அதனால வந்து மின்சாரத்துறையை வந்து கம்ப்ளீட்டா நீங்க மாற்றி அமைக்கணும். இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் நீங்க மாற்றணும். அப்பதான் அந்த மின்சாரத்துறையை வந்து சரி பண்ண முடியும். எல்லா அதிகாரிகள் மேலேயும் அவங்க கை வைக்கிறதுங்கிறது அது கம்ப்ளீட்டா மின்சாரத்துறையை வந்து காவல் கொடுக்கறதுக்கு சமம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால அது வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். அது பண்றாங்க, ஒரு சில இடங்கள்ல பண்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது அதிகாரிகளுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் இருக்கு. அதிகாரிகள் புதுசா அமைஞ்சிருக்கிற அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து செயல்பட்டாதான் இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் மேம்பட்ட. பட் அதிகாரிகள் வந்து நாங்க இன்னுமே திமுக ஃபேவரா இருப்போம், அதிமுக ஃபேவரா இருப்போம், எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பிடிக்கல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல போனாங்க அப்படின்னா அது இன்னும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல தாவேக அரசு புதுசா ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்து இந்த மின்வெட்டு பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படிங்கிறதா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. நிர்மல்குமார் இதை பண்றாரு அப்படின்னு நான் பாக்குறேன். நிறைய விஷயங்கள், நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காரு, நிறைய நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு புதிய மின் உற்பத்தி திட்டங்களுக்காக. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற மின் உற்பத்தியை வந்து கூடுதலா அதிகப்படுத்துவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. மின்வெட்டு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு தனியா வந்து பணி செய்யறதுக்காக நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. முன்ன வந்து போஸ்ட்ல ஒரு 6 மணிக்கு மேல வந்து லைன்மேன்ல ஏற மாட்டாங்க. ஏறது வந்து அவங்களுக்கு தனியா வந்து பே பண்ணணும், அப்பதான் ஏறுவாங்க. இன்னைக்கு வந்து நீங்க மிட் நைட் 1 மணிக்கு நீங்க கூப்பிட்டா கூட போஸ்ட்ல ஏறி என்ன பிரச்சனை பார்க்கக்கூடிய நிலையில இன்னைக்கு லைன்மேன்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது ஒரு மாற்றம் இருக்கு. பட் அந்த மாற்றம் வந்து இந்த மின்வெட்டு பிரச்சனையை சரி செய்யும் அளவுக்கு இல்லை. அந்த மின்வெட்டு பிரச்சனை சரி செய்யும் அளவுக்கு அந்த மாற்றம் உருவாச்சு அப்படின்னா அது பெட்டரா இருக்கும். மின்சாரத்துறையில எனக்கு தெரிஞ்சு நிர்மல்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னும் இருக்கு. அவர் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பெரிய சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. டெம்பரரி லேபர்ஸ்ல இருந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ் பிரச்சனைல இருந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நிறைய காலி பணியிடங்கள் இருக்கு. அந்த காலி பணியிடங்களை முழுமையா நிரப்பினவங்க. அது முழுமையா நிரப்பினா மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நிரந்தர தீர்வுகள் ஏற்படுத்துகிற பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்ல அங்க ஆள் இல்லை, பெரிய அளவுல பாதி செக்ஷன்ஸ் வந்து காலியா இருக்கு, பாதி செக்ஷன்ஸ்ல ஆள் இருக்காங்க. ஒரு செக்ஷன் நிரப்பப்படாம ஒரு 3 ஊழியர்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து காலி பணியிடங்கள் நிறைய இருக்கப்போ அந்த காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டிய சூழலும் தள்ளப்படுறாங்க. நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் இவங்க. அதே மாதிரி நிறைய ஊழியர்களுக்கு அந்த 10 ஆண்டு 12 ஆண்டு காலங்கள்லாம் வந்து எந்த விதமான என்ன சொல்றது பதவி உயர்வும் வாங்காம பெண்டிங்லயே அந்த பதவி உயர்வுலாம் பெண்டிங்லயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு அதிருப்தியிலையும் நிறைய பேர் இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள. ஸோ அவங்களெல்லாம் சரி கட்டி அவங்களெல்லாம் வந்து நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க வந்து இதெல்லாம் சரி செஞ்சு தரோம்னு சொல்லி அந்த அதிகாரம் எல்லாம் சரி கட்டி ஒரு நிலைப்பாட்டோட இந்த அரசு கொண்டு வருமானால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். சமாளிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு. ஏன்னா டிபார்ட்மெண்ட் வைஸா நான் மின்சாரத்துறையில நிறைய ஆபீசர்ஸோட நான் கான்டாக்ட்ல இருக்கேன். அங்க நடக்கிற நிறைய மாற்றங்கள் எனக்கு தொடர்ச்சியா வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இது சரி செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 months கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா லாஸ்ட் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பழைய மின்மாற்றியெல்லாம் சரி செய்யாம வச்சிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் சரி செய்யாம இருக்கு. பழைய வயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய இடங்கள்ல. அதே மாதிரி இப்போ ஃபியூஸ் கட் எல்லாம் வந்து திருடிட்டு போற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் பியர் பண்ணி, இப்ப ஜெயலலிதா அவர்கள் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில சொன்னாங்க நினைக்கிறேன், பியர் வித் மீ அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி பியர் வித் திஸ் கவர்மெண்ட் ஒரு 2 to 3 months நீங்க அந்த கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த கவர்மெண்டால சரி செய்ய முடியும். அதிகாரிகள் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கண்டினியூஸா தொடர்ச்சியா அதிகாரிகளோட கான்டாக்ட்ல தான் இருக்கு. மின்சாரத்துறை அதிகாரி நிறைய பேரோட கான்டாக்ட்ல தான் இருக்கு. நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எஃபெக்டிவா வரணும் அப்படின்னா உங்களுக்கு 2 to 3 months ஆகும்.
ஸோ அது வரைக்கும் மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்புறேன். கால இறுதியான கேள்வியா, வாக்குறுதிகள் அதுவும் பெரிய பேக் ஃபயர் ஆனிச்சு திமுகக்கு. அதுவுமே இப்ப தாவேக்காக்கும் பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கோம். விவசாய கடன் தள்ளுபடி அது வந்து பொதுவா 5 ஏக்கருங்க மாதிரி சொன்னது. இப்ப ஆனா அதுக்கும் எப்படி லிமிட் கொண்டு வந்தாங்க, தகுதி வாய்ந்தவங்களும் இங்கேயும் அதே மாதிரி ஒரு லிமிட் கொண்டு வந்துட்டாங்க. மாதம் 200 யூனிட் அப்படின்னு சொன்னது இப்ப ஆல்ரெடி 100 யூனிட் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவங்க கொண்டு வந்ததுல வெறும் 100 யூனிட் தான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி போறதுனால இவங்களால இப்ப அவங்களே என்ன சொல்றாங்கன்னா எங்கள்ட்ட கஜானா காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சோ இந்த வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போனால் அது இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அமையாத? கஜானா காலி அப்படிங்கிறது அக்செப்டபிள் தான். ஏன்னா திமுக அரசு எப்பெல்லாம் அமையுதோ அப்பெல்லாம் கஜானா காலி பண்ணிட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் வர அரசு வந்து கம்ப்ளீட்டா ஒவ்வொரு துறையிலையும் நிதி எப்படி சேர்க்கணும், அதை நிதி வருவாய் எப்படி உயர்த்தணும் அப்படின்னு அதுக்கு தனியா பிளான் போட்டு செயல்படுத்தணும். அது சரி ஜெயலலிதா அவருடைய காலத்துல நிறைய பார்த்துருக்கேன், நேரடியா நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸா அந்த நிதி உயர்வை எப்படி கொண்டு வரணும், நிதி வருவாய் எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு தனி பிளான் போட்டாக வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு தாவேக்கா அரசு இருக்கு. பட் வாக்குறுதிகள் பார்த்தோம்னா எல்லா வாக்குறுதிகளையும் உடனே நிறைவேற்ற முடியாது. உடனே வந்து எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுறதுக்கு வந்து விஜய் ஒரு சூப்பர் மேனும் கிடையாது. நீங்க சினிமால பார்க்குற சூப்பர் ஸ்டார் மாதிரியும் அவரால் இங்க செயல்பட முடியாது. இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். நீங்க வந்து பெண்களுக்கான பாதுகாப்புல இன்னைக்கும் 2-3 பேர் நான் பார்க்கிறேன், வீடியோஸ் பாக்குறேன். நான் டிஎம்கேல இருந்து சொல்றாங்க, படத்துல மட்டும்தான் நீங்க வந்து பாலத்துக்கீழே தொங்க விட்டு நீங்க தண்டனை கொடுப்பீங்களா, ஏன் நிஜத்துல பண்ண மாட்டீங்கன்னு கேட்கறாங்க. நிஜத்துல பண்றதுக்கு சட்டம் கொஞ்சம் அனுமதிக்காது. சட்டம் என்ன அனுமதிக்குதோ அதைத்தான் முதலமைச்சர் செய்ய முடியும். சட்டம் என்ன அனுமதிக்குதோ அதைத்தான் வந்து அதிகாரிகள் செய்ய முடியும். நீங்க வந்து படத்துல பாக்குறதெல்லாம் வந்து நிஜத்துல செய்ய முடியும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இங்க இல்லை. சட்டம் என்ன அனுமதிக்குதோ அதுதான் பண்ண முடியும். சினிமாங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து பூதாகரமா காட்டும். ஆனா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா நிஜத்துல அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஒரு 0.1% தான் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து சினிமாவில் இருக்கிற மாதிரி இதை வந்து உடனடியா செய்யணும், ஒரே நாள்ல வந்து எல்லாத்தையும் மாத்தி காட்டணும். நீங்க வந்து தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்துவேன்னு நிறைய அரசியல் தலைவர்கள் சொன்னாங்க, ஜெயிச்சாங்க. இது வரைக்கும் அவங்க எதுவும் பண்ணல. பட் இவர் வந்து சொல்லியிருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுப்போம். இப்பதான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இப்பதான் நிதி பிரச்சனைகள் என்ன இருக்குங்கிறது பாக்குறாங்க, ஒவ்வொரு துறையில எவ்வளவு நிதி பற்றாக்குறை இருக்குன்னு பாக்குறாங்க. அதுக்கு வெள்ளேறி வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து தாக்கல் பண்ண போறாங்க. ஸோ இந்த நிதி பற்றாக்குறை எப்படி சமாளிக்க போறாங்கிறதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து என்ன திட்டங்களை அவங்க கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்க்கணும். வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். விவசாய கடன் தள்ளுபடி தற்காலிகமானது அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அவர் வந்து திருச்சி கிழக்குல பேசும்போது கூட விவசாயிகள் மீது நம்பிக்கை வைக்கலாம், நிச்சயமா நான் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறார். ஸோ அப்போ இது தற்காலிகமான ஒரு ஏற்பாடு, நிரந்தர ஏற்பாடு அப்படிங்கிறது நிச்சயமா விரைவில் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் புதுசா அமைஞ்சிருக்குங்கிறப்போ புதுசா வந்த கவர்மெண்ட் கிட்ட எல்லாத்தையும் உடனே எக்ஸ்பெக்ட் பண்றதுங்கிறது என்னை பொறுத்தவரை அது ஒரு நீங்க வந்து உடனே எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் பண்ணக்கூடிய நிலையில இந்த கவர்மெண்ட் இல்லை. போன கவர்மெண்ட் பண்ண வேலைகள் அவ்வளவு இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் சரி பண்றதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். அதெல்லாம் சரி பண்ணி முடிச்சுட்டு தான் பண்ணணும். உங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால தற்காலிக ஏற்பாடு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தற்காலிக ஏற்பாடுகள்ல உங்களுக்கு அதிருப்தி இருக்குங்கிறத வெளிப்படுத்திருக்காங்க. விவசாயிகள் நிறைய பேர் வெளிப்படுத்திருக்காங்க. PR பாண்டியன் அவர்கள் வந்து அதிமுக பிரச்சாரமே பண்ண, அமமுக கேண்டிடேட்டா பிரச்சாரமே பண்ண அந்த மணல்குடியில பாக்குறப்போ. ஸோ அவர் வந்து முதலமைச்சர் சந்திச்சு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி நீங்க விவசாய கடன் இந்த விஷயத்துல வந்து நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் எங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டா ஒவ்வொரு துறையிலும் நிதி பற்றாக்குறையிலும் நிதி பிரச்சனை இருக்குங்கிறப்ப அதெல்லாம் சரி செஞ்சாலும் இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அதை எல்லாத்தையும் சரி செஞ்சதுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் வந்து பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 3 மாசம் இல்லை 6 மாசம் வெயிட் பண்ணி பார்ப்போம். உடனே வந்து எடுத்த உடனே செய்ய முடியாது. எந்த கவர்மெண்டாலும் எடுத்த உடனே எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. ரெண்டாவது இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க என்ன பண்ணணுங்கிறது அவங்க வந்து கத்துக்கணும். முதல்ல கத்துக்கிட்டாதான் அவங்களால பண்ண முடியும். கத்துக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க வந்து எடுத்த உடனே வந்து இதை பண்ணல அதை பண்ணணும் குற்றச்சாட்டு வச்சுக்கிறதுனால மட்டும் அவங்களால பண்ணிட முடியும். கத்துக்கணும். அவங்க கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எம்ஜிஆர் அவர்கள் வந்த உடனே எடுத்த வேகத்திலே எல்லாத்தையும் உடனே பண்ணலாம். அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. அவர் கூட சேர்ந்த அந்த இளைஞர் படை வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுறது. எடுத்த உடனே எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றல. அதே மாதிரி அப்பேரே அண்ணா வந்த உடனே எல்லாம் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றல. சொன்ன மாதிரி 1 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசின்னு சொன்னாங்க. பட் வந்து
கொடுக்க முடியல அப்படிங்கிறப்போ 1 கிலோ அரிசி தான் கொடுத்தாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து புதுசா அமைய அரசுக்கு இருக்கத்தான் செய்யும். அது காலப்போக்கில் மாறுறதுக்கான வாய்ப்பு நீங்க வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் அது மாற்ற முடியும். டைம் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.